ഹലോ എംജിആർ രസികർക്ക് എല്ലാവർക്കും എന്നോട് പൊങ്കൽ നൽവാഴ്ത്തുക്കൾ. ഹാപ്പി പൊങ്കൽ. ആൻഡ് ஆமா, தலைவர் பர்த்டே பிறந்த நாள் 17th ஜனவரி 17th. அப்புறம் இங்கே இருக்கு, எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கு. அந்த கேப்பெல்லாம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, இதெல்லாம் வெளியே. ஓகே, அப்போ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சென்னை, ஆமா, வரணும் வரணும். இப்போ 17th மேபி இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் இங்கே கிடைக்கும். 1 மந்தே ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏசி டிக்கெட் எல்லாம் போட்டு வர முடியாதுல்ல. இதே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி தான் வர்றேன். அப்போ லோக்கலில் வரணும். லோக்கலில் ரொம்ப எனக்கானங்க இப்போ கோல்டான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கோல்டுன்னு சொல்றது உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு இது பண்ணலை, நார்மலாக வந்தது. அப்புறம் அப்புறம் என்னன்னா, ஆமாதான் கஷ்டமா இருக்கும். 12 hours எல்லாம் ரொம்ப. ஸோ அது ஏதாவது டிக்கெட் கிடைச்சிருந்தா வேற அதான் சிக்கானதுனால. அப்புறம் அப்புறம் என்ன, அதுதான். அப்போ வரணும் இருக்கு. மரீனா பீச்சு போகணும், அவங்கள பார்க்கணும், அப்படி இருக்கு. அந்த அந்த நாளில் நான் இதுவரைக்கும் அந்த நாளில் அங்கே போகலை. ஸோ அதனால அங்கே போகணும், அவங்களெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்க வீடியோ தான். கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சம்திங் ப்ராப்ளம்ஸ் நம்ம இருக்கு. செல்ஃப் இருக்கும்ல வீட்டில் ஏதாவது, அதில் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். அண்ட் கோல் நிறைய அதாவது நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்ததுனால எனக்கு ஆக்சுவலி நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் சொல்லாட்டிய என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஏண்டா இவன் போய் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நினைக்கிறேன் அவன் நினைக்கிறேன். அதனால ரொம்ப அப்படி நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா கோல் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் கோல். ஸோ அவங்க 1000 பீப்புள் கோல் பண்றேன். எனக்கு ஜஸ்ட் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 1000 பீப்புள் ஒருத்தர்கிட்ட தான் பேசுறேன். அவங்க பட் நான் ஒருத்தர் அந்த 1000 பீப்புள் கிட்டையும் பேசுறது. ஓகே, ஸோ அது கஷ்டம். அதில் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் திட்டுறவங்க இருக்கு, அதாவது மோசமான வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சின்ன வயசுல அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்குன்னா அவங்கள்ட்ட கல்ச்சர், அது நம்ம இக்னோர் பண்ண பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் இருக்கு, உனக்கு எம்ஜிஆரை பற்றி என்ன தெரியும், நீ யாரு, எம்ஜிஆர் அப்படி, எம்ஜிஆர் இப்படி, எம்ஜிஆரை பிறந்த நாள் சொல்லு, எம்ஜிஆர் அப்படி, நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப எம்ஜிஆர். ஆக்சுவலி எம்ஜிஆர் பக்தர், எம்ஜிஆர் அப்படி, அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நான் அப்படிதான், நீ அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே, இன்னொருத்தரை மதிச்சுதான் பேசுவாரு. எம்ஜிஆரோட ஃபேனா இருந்தா, எம்ஜிஆரை பிடிச்சதா இருந்தா அந்த தலைவரோட குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாதவங்க இல்லை. அப்ப ஏன்னா அதாவது இப்போ அது கரெக்ட். என்னன்னா சின்ன வயசா இருக்கிறவங்க கிட்ட ஒரு பெரிய வயசுல இருக்கிறவங்க ஒரு டோமினேஷன் இருக்கும்ல, ஒரு டோமினேஷன் ஃபீல் இருக்கும். அதாவது அவங்க ஏதாவது பண்ணும்போது இல்லை நான் முன்னாடியே நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்தவன் தானா, எங்கிட்ட வம்பு அந்த மாதிரி. அது எதுக்கு? ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க போயிடும், இவங்க வருவாரு, இவங்க போயிடும், இன்னொருத்தர் வருவாரு. இங்க இந்த உலகம் யாருடைய சொந்தம் கிடையாது. அப்பதான் நான் முன்னாடி பார்த்தோம், எம்ஜிஆரை முன்னாடி பார்த்தவங்க, இல்ல எம்ஜிஆர் நேரில் பார்த்தவங்க அப்படியெல்லாம் சொல்லி என்னமோ அவங்க ரொம்ப இல்ல. யாரு நல்லதா இருக்கிற ரொம்ப இப்போ ஓகே, அதை விடுங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. நீ யாராடா எம்ஜிஆர்? நான் எம்ஜிஆர் யாரு சொன்னது? அது ஏதாவது வீடியோல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல ஏதாவது வீடியோ இருந்தா இன்னொரு டீம்ஸ் அவர் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி நான் பேசும்போது, தம்பி உங்களுக்கு ஃபீலா இருக்கா, யாரு சொன்னதும் கேட்க வேண்டாம், அது உண்மையானவங்க தான், என்ன பிடிச்சவங்க தான். ஓகே, என்ன ரொம்ப பிடிச்சவங்க, என்ன ரொம்ப அன்பா சின்ன சின்ன குழந்தைய என்ன பார்த்து கோல் பண்றாங்க அவங்க.
எனக்கு நல்லா தெரியும். பட் அதுல ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு கோல் அட்டென்ட் பண்ணி, தம்பி நீ யாரையும் பயப்பட வேணாம் அப்படி அது ஓகே. நான் அங்க என்ன அவங்க அவங்க எனக்காக தான் பேசுறேன், ஓகே. பட் அது கட் பண்ணி ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் மீண்டும் இன்னொருத்தர் கோல், சேம் வார்த்தை சொல்றேன். இந்த மாதிரி டே மீண்டும் 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 கோல். அப்ப நமக்கு என்ன சொல்றது, அந்த மாதிரி வருவாரு. அண்ட் அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப இமோஷனலா பேசுவாங்க இருக்கு. எல்லாம் ஓகே தான், பட் அதெல்லாம் ஒரு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் போடும்போதான். இப்ப டெய்லி நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ஏதாவது, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டல் கேஸ்ல இருக்கும், ஏதாவது யாருக்காவது வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, அப்ப நம்ம கஷ்டமா இருக்கும்போது கால் பண்ணிட்டு, அப்ப நம்ம ஓகே தேங்க்யூ நான் இங்க கொஞ்சம், அப்போ அவங்க கட் பண்ண மாட்டேன். அப்ப நான் கட் பண்ண முடியாது, அது எனக்கு பிடிக்காது. இன்னொருத்தர் நம்ம பிடிச்சவங்க கால் பண்ணும்போது நம்ம கட் பண்ண மாட்டேன். பட் அது அப்புறம் அப்போ இன்னொரு ரொம்ப சும்மா, அதாவது என்னோட குரல், என்னோட வாய்ஸ் கேட்டா அவங்க ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் அவங்க தப்பு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அது அவங்க என்ன என்ன எம்ஜிஆர் சார் கொடுக்கற மரியாதை எனக்கு கொடுத்து பேசுறது, அதுதான். பட் அதான் இப்போ டெய்லி கால் பண்ணிட்டு கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்டியா, ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணிருக்கு, தமிழன்ஸுக்கு மட்டும் இருக்கிற குவாலிட்டி தான். ஒருத்தரை பார்த்த அப்போவே யாரும் அந்த மாதிரி கேட்காது. நான் அது சும்மா பேச்சுக்காக சொல்லவோ இல்லையே, தமிழ் மக்களை ரொம்ப பெருசா பேசி அவங்க அன்பு ஒன்றும் இல்லை. நான் இது என்ன ஃபீல் பண்ண விஷயம் தான். மலையாளிஸ், தெலுங்கு, இங்கிலீஷ், உலகத்துல யாரு ஹிந்தி யாரா இருந்தாலும் நான் இது கேட்க இதுவரை நான் இது இல்லை. அதாவது ஒருத்தரை பார்த்து செகண்ட் ஒரு உங்க பேர் எப்படி, பேரங்க எந்த எந்த அப்படி, அதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின், தம்பி சாப்பிட்டியா, இல்லையா அண்ணா சாப்பிட்டீங்களா, அதுதான் அது ரொம்ப. பட் இங்க என்ன பிரச்சனைனா, சாப்பிட்டியா ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஒருத்தர் கால் பண்ணி சாப்பிட்டியா ஓகே, அப்போ 2 3 4 5 10 ஓகே தான், அதுக்கப்புறம் சாப்பிட்டியா நம்ம அட்டென்ட் பண்ணி ஆமா ஆமா அது. அப்போ ஆக்சுவலி இது ரொம்ப பீக்கில் இருக்கும்போது கால் பண்ணி சாப்பிட்டியா, ஆ சாப்பிட்டேன், நமக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆக்சுவலி தான் இன்னொரு சைடு ரொம்ப அவங்க ரொம்ப ரொம்ப பாவங்க, ரொம்ப அவங்க நன்மை இருக்குனவங்க மனசுல, அதனாலதான் என்கிட்ட சாப்பிட்டேன், அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் நான் அப்போ அதுதான் காமெடி தான் நான் சொல்றேன் அதுல, சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்ட தம்பி, அவனுக்கு அதுவும் சொல்லணும். அப்புறம் வேற ஒருத்தர் அவங்க என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கூப்பிட்டு, தம்பி அங்க மழை இருக்கா, எப்ப எங்க கிளைமேட் ஹோட்டா இல்ல, இன்னும் யாரையும் ஏமாத்தி பேசல கேட்டோ, யாரையும் ஏமாத்தி நான் அது ஒரு ஃபன்னா, நீங்களும் அதை ஃபன்னா இருக்கணும். நான் அவங்க கோல் பண்ணுவாங்க அசிங்கப்படுத்தி அப்படியே கிடையாது, ஓகே இது ஒரு ஃபன்னு தான், அப்படிதான். அதே இல்ல, நான் அவங்களெல்லாம் நான் மதிச்சுதான் பேசுறேன், ஓகே. அவங்களுக்கும் அது தெரியும், நான் ஃபன்னா, என்ன ஒரு சின்ன குழந்தை ஃபன்னா பேசுறேன், அவங்க அந்த மாதிரி எடுத்து, நீங்களும் அதுதான். நான் யாரு என்னோட வீடியோ பார்க்கணவங்க என்ன பிடிக்கிற அவங்க என்ன உயிர் இருக்கிறவரே நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். இது நம்ம சர்க்கிள்ல நம்ம ஃபன்னா பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ மழை இருக்கா, இருக்கு, எங்க சூடா இல்ல குளிர், எப்படி இந்த கிளைமேட் எப்படி, ஓகே அப்ப அப்படி சரி ஓகே, அதெல்லாம் பேசியா கட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் டே, தம்பி இன்னும் மழை இருக்காங்க இல்ல, இன்னும் எங்க என்ன இருக்கு கிளைமேட்டுங்க, அப்போ நெக்ஸ்ட் டேவும் கிளைமேட் என்ன மாதிரி, இது டெய்லி வரும். அப்போ இதெல்லாம் வரும்போது அதை அவங்களுக்கு நான் ஃபீல் பண்ணல. அப்படி அப்போ நான் வேற நினைக்கிறேன், ஒரு விஷயம் இருக்கு, நீங்க சிரிக்காதீங்க, அத நான் விஷயம் சிரிக்காதீங்க, இது கேப் இல்ல, இத என்ன சொல்ல, சிரிக்காதீங்க 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 சிரிக்காதீங்க. இதான் நான் இந்த மாதிரி தான் நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி, எனக்கு எல்லாருக்கும் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் நிறைய இல்லை, அவங்கெல்லாம் என்ன சொல்ற, அப்படி நான் ரொம்ப மோசமான அப்படியே நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுல ஏதாவது இருந்து சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளவுதான். அப்புறம் வர டிக்கெட் இல்ல, ஏசி எல்லாம் போறதுக்கு நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது அங்க வந்தாலும் நமக்கு ரூமு எல்லாம் கஷ்டமா இருக்கும். இன்னொருத்தர் நம்ம எம்ஜிஆர் பேரை சொல்லி இன்னொருத்தர் ரூம்ல தங்குறது நல்லா இல்ல, அதெல்லாம் நல்லா வராது. நம்மளேதான். அப்போ அதுதான் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் என்ன விஷயம் சொல்றேன்,